வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்தியாவின் எரிசக்தி கொள்கைக்கு ஒரு விலை திருத்தம் தேவை. வெறும் மேலோட்டமான பேச்சு இல்லாம தரவுகளோட இதை பார்ப்போம். முதல்ல உலகளாவிய சூழலை புரிஞ்சுப்போம். மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற பிரச்சனைகளால கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து செலவுகள் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இந்த கப்பல்கள் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக சுற்றி வருவதால பயண நேரமும் செலவும் கூடியிருக்கு. ஆனா இந்தியால என்ன நடக்குது? மற்ற வளர்ந்த நாடுகள்ல பெட்ரோல் விலை சுமார் 25% வரை உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துல இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 220 இருந்து 204 வரை விலை இருக்கு. ஹாங்காங்ல உலகின் மிக அதிக விலையான 291 ரூபாய் வரை இருக்கு. ஆனா இந்தியாவில் மட்டும் பல நகரங்கள்ல விலை 95 ரூபாய்க்கு அருகிலேயே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் தலையீட்டுனால இது சாத்தியமாகி இருக்கு. இந்தியா கடந்த சில வருஷங்களா எரிசக்தி பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கு. 2014ல 16 கோடியா இருந்த எல்பிஜி இணைப்புகள் இப்போ 33 கோடிக்கும் அதிகமா வளர்ந்திருக்கு. சமீபத்திய நெருக்கடியின் போது உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தியை சுமார் 50% வரை உயர்த்தினோம். 25 ஓட தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிவாயுவை தடையின்றி கொடுத்து விவசாயம் பாதிக்கப்படாம அரசாங்கம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் முக்கியமா UAE கூட 30 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியாவின் மூலோபாய இருப்பு திட்டத்தில் சேமிக்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த சுமையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எப்படி தாங்குறாங்க? இந்த நிறுவனங்களுக்கு தினமும் 700 கோடி முதல் 800 கோடி வரை நஷ்டம் ஏற்படுது. இதுவரை பெட்ரோலிய பொருட்கள் விலை சுமார் 7% உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த நஷ்டத்தை முழுமையா ஈடுகட்ட கூடுதலாக ஒரு 13% விலை உயர்வு தேவைப்படுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 13% உயர்வு என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் ஆகிய அனைத்திற்கும் பொருந்தும். அரசாங்கம் ஏற்கனவே கலால் வரியை குறைச்சும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிச்சும் சமாளிச்சுட்டு வர்றாங்க. ஆனா இது நீண்ட காலத்துக்கும் சாத்தியமில்லாத ஒரு பொருளாதார உத்தி. 2026 முதல் 4 மாதங்கள்ல இந்தியாவின் நுகர்வோர் விலை வீக்கம் CPI 3.2% முதல் 3.5% வரை இருந்துச்சு. இது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனாலும் எரிசக்தி நிறுவனங்களோட பேலன்ஸ் ஷீட் மற்றும் நிதி நிலைமையை பாதுகாக்கவும் தேவையற்ற நுகர்வை குறைக்கவும் அரசாங்கம் இந்த 13% விலையேற்றத்தை ஒரு முறை பரிசீலிக்கணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பிரதமரே பொதுமக்களிடம் எரிசக்தியை கவனமாக பயன்படுத்தணும், தேவைப்பட்டால் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறையை கடைபிடிக்கலாம்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. எதிர்காலத்துல நம்ம இன்னும் பெரிய விலை ஏற்றங்களை அல்லது எரிசக்தி பற்றாக்குறையை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிற எச்சரிக்கை மணி தான் அது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் திடீர் விலை உயர்வை அறிவிக்கணுமா அல்லது நஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த விலையை வச்சுக்கணுமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.